ஹலோ, உங்களுக்கு சுடிதார் கட்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங் துணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் துணி வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அது மேலே வந்து துணியை 4ஆக மடித்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. மடிப்பு பாகம் வந்து மேலே வச்சுக்கோங்க. மடிப்பு பாகம் மேலே வரப்போல வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து லைனிங் வந்து இந்த மேல் துணியை விட 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அதனால் இது கரெக்டாக வச்சிட்டோம்னா மடித்து அடிக்கும்போது 1 இன்ச்சு கம்மியாயிடும். இந்த அளவில் இருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு இல்லையா, அதாவது ஓப்பன் இந்த இடுப்பு பகுதி வந்து நல்லா இப்படி இழுத்து வச்சு இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து செஸ்ட்டு, அதுவும் இப்படி நல்லா இழுத்து வச்சு இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே அளவு வர போல் இங்கே 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து லோ ஹிப்பு, இது வந்து ஹிப்புக்கு வந்து இங்கேருந்து 1 இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து நல்லா இப்படி இழுத்து வச்சு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் தள்ளி, இந்த பக்கமும் ஷோல்டர் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கொஞ்சம் தையல், மேலேயும் கொஞ்சம் தையல் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் எடுத்து பாருங்கள். சப்போஸ் ஃப்ரண்ட்டோட பேக் வந்து இறங்கி இருந்துச்சுன்னா இதோட 1 இன்ச்சு இறங்குனா இதோட 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கிராஸ் போட்டோம் இல்லையா, இந்த கிராஸ் வந்து நம்ம அப்படியே போடணும். அப்படியே வந்து வளைவு, இதுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஓப்பன் பகுதி இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். இப்படியே வந்துட்டு இது வந்து இப்படி கிராஸ். முன்னாடி ஏதாவது டிசைன் வைக்கணும் நம்ம வச்சுக்கலாம். பேக்கில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஏதாவது டிசைன் வைக்கிறதா இருந்தாக்கா நம்ம இப்படி வந்து இப்படி பண்ணிக்குவோம். சரிங்களா? இல்லைன்னா இப்படினாலும் இப்படி பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம். நம்ம டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பேக்கில் வந்து ரவுண்டு. இப்போ கட்டிங் பாருங்கள். கீழே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டோம். இது வந்து சைடு ஓப்பனு, இது வந்து கிராஸ். இது வந்து கையினுடைய வளைவு. ஒரே வளைவாக போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் அளவு நம்ம இந்த டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக்குக்கு வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா, இப்போ இது ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம். தள்ளிட்டு இப்போ பேக்குக்கு வந்து ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாடியோட கட்டிங்கு. கையுடைய கட்டிங் நான் சொல்கிறேன். கை வந்து நம்ம மேலே ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. இங்கே சைட்லேயும் 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. இந்த கை அளவு இருக்கு இல்லையா மேலே, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இது நல்லா இழுத்து வச்சு இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 இல்லைன்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கை வந்து ஃபுல்லாக இப்படியே ஒரே கிராஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஒரு 2ஆவது கிராஸ் பண்ணுவோம். அந்த கிராஸுக்கு அப்படியே வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு பாடியுடைய கை இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு பாருங்கள் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா
இந்த அளவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அதை விட்டுருங்க. இந்த அளவு தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் சப்போஸ் மேலே வந்தாலும் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க, கீழே வந்தாலும் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கிறது இது தானே, அதனால் அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கைக்கு கரெக்டாக ஷூட் ஆகும். ஏன்னா நீங்கள் தைக்கும்போது இது கொஞ்சம் பெருசு வரும், சின்னது வரும். நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இதை அப்படியே வந்து இந்த கைப்பகுதி நம்ம இதுதான் வந்து பாடியுடைய கட்டிங். நம்ம எப்படி கட் பண்ணுறது பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.